ஒரு ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை இழுத்து போட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஊரே வண்டி கட்டிக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? விடமாட்டாங்க. என்ன யார் பொண்ணு மேலே கையை வைக்கிற அப்படின்னு போயிடுவாங்க. இதே சிட்டியில் தான் இந்த மாதிரி வந்து மூடி மறைக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கௌரவ பிரச்சனை அப்படின்னு. அங்கே அப்படி கிடையாது. பயப்படுவாங்க. ஐயோ மேலே கையை வச்சா அவளுக்கு 2 அண்ணனுங்க இருக்கும், அம்மா வந்தால் வெட்டி போடுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து கௌரவம் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ப்ரெஷர், அதனால வந்து என்ன ஆகுதுன்னு அப்படின்னாக்கா மூடி மறைக்கிறாங்க. எப்படியாச்சும் அதை வந்து சால்வ் பண்ணிடலாம், எப்படியாச்சும் அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன வேறு எதுவும் ஒரு இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஆகி அவள் என்ன பண்ணுறா, இதுதான் நமக்கு ஒரே வழி, நம்ம வந்து பெட்டர் வில் சூசைடு அப்படிங்கிற மாதிரி. ஏன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம், தைரியம் இல்லை. நிறைய பேருக்கு அந்த கட்ஸ் இல்லை, அதுக்கு வெளியில் வந்து தனியாக வாழறதுக்கு கட்ஸ் இல்லை. அந்த மேரேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டாலே உடனே ஒரு பிளாக் மார்க் வந்துடுது. சம்திங் ராங் வித் திஸ் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதை நம்புறதுக்கே பல நாட்கள் ஆகுது.